ஓகே. ஸோ பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டேன், அது பாயில் ஆகட்டும். அது பாயில் ஆகிற டைமில் நம்ம சுகர் போட்டுடலாம். அதில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹாட் சாக்லேட் பண்ணி காணிக்க போகிறேன். அதனால இதில் வந்து நான் கொக்கோ பவுடர் போட போகிறதில்ல. ஸோ சுகர் மட்டும் உங்களுக்கு தேவைக்கு தக்கன போடுங்க. நான் ஏன் வந்து கொக்கோ பவுடர் போடலன்னா, அந்த கொக்கோ பவுடர் வந்து ஒரு மாதிரி ஒரு மாவு தன்மை மாதிரி கொடுக்கும். ஏன்னா அது பொடி பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ரா டேஸ்ட் மாதிரி வரும். ஸோ அதுக்கு பதில் நான் வந்து நேற்று வாங்கின டார்க் சாக்லேட் இருக்கலாம், இந்த லிண்ட் டார்க் சாக்லேட் பார் காணிச்சன்லாம், ஸோ அதை வந்து இதில் வச்சுருக்கேன். அதை தான் நான் போட போகிறேன். அது பயங்கர பிட்டராக இருக்கும். சதீஷ் வந்து இது சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன இருக்குல்ல. ஸோ இந்த டார்க் சாக்லேட் பார் தான் போட போகிறேன். அது வந்து சுகர் போடும்போது நல்ல உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இது பாயில் ஆயிடுச்சு. இது பாயில் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம இந்த டார்க் சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்து போட்டு அடுப்பை வந்து லோவில் வச்சுருங்க. வச்சு இது மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. அந்த சாக்லேட் பார் ஒரு 4-5 பீஸ் தான் போட்டேன். எவ்வளோ டார்க்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ஃபைனல் டச் ஹோம்மேட் வெனிலா எக்ஸ்ட்ரா. ஐயோ நிறைய போட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பார்ப்போம். நிறைய விழுந்துட்டேன், ஆனால் ஹோம்மேட்னால மைல்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். அதுதான் மெயின் ட்ரிக்கு. எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காணிச்சிடுறேன். இந்த ஃப்ராத்தர் இருக்கலாம், இந்த ஃப்ராத்தரை வச்சு இதை நான் கொஞ்சம் க்ரீம் பண்ண போகிறேன். இந்த க்ரீம் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ராத்தி ஆகும். இப்படி இதை அமுக்கிட்டாலே போதும், அது நல்லா ஃப்ளஃபி ஆயிடும். சரி, இதை கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இதை கொஞ்சம் ஃப்ராத்தி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு சர்விங் கப்பில் ஊற்றிட்டு மேலே போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மார்ஷ்மெலோ இருக்குல்ல, இந்த மார்ஷ்மெலோவை வந்து டாப்பிங் ஆட்டு போட போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து கொஞ்சம் க்ரீம் போடுவாங்க மேலே, அதுக்கப்புறம் ஏய் என்னடா பண்ணுற, அப்படி பண்ணக்கூடாது, நம்ம வீடியோலாம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ க்ரீமும் போட்டு அதுக்கு மேலே மார்ஷ்மெலோ போடுவாங்க. நான் வெறும் ஓகே மகாவோட அடோர்மெண்ட். நீங்கள் இப்போ சம்மர், அதனால நான் ஹாட் சாக்லேட் வந்து அவ்வளோவா குடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் அதே ஹாட் சாக்லேட் மார்ஷ்மெலோஸ் எல்லாத்தையும் போட்டதை திருப்பி பேனில் ஊற்றிட்டேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த ஹாட் சாக்லேட் இதில் ஊற்றி அடுப்பில் வச்சு அது திக்காகிற வரைக்கும் காய்ச்சிறேன். ஏன்னா நான் இப்போது ஹாட் சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சம்மர்னால நீங்கள் ஹாட் சாக்லேட் குடிக்க மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரை ஒரு 1 to 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வந்து ஓகே, நிறைய பேர் மெஷர்மெண்ட் வந்து இல்லை, மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னீங்க. ஸோ 2 கப் பால், அதில் வந்து ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் போல் சுகர் போட்டாச்சு. அது பாயில் ஆன உடனே ஒரு 50 to 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட்டை சாப் பண்ணி போட்டு மெல்ட் ஆன உடனே வெனிலா எசன்ஸ் ஊற்றி ஆஃப் பண்ணிட்டேன். அது வந்து ஹாட் சாக்லேட். சப்போஸ் நீங்கள் ஹாட் சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணுறீங்க என்ன மாதிரி அப்படின்னா, அதே இதை வந்து மார்ஷ்மெலோ எல்லாம் போட்டிருக்கோம்ல, ஸோ மார்ஷ்மெலோ இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் அதை அப்படி பேனில் ஊற்றி அதை மார்ஷ்மெலோஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் காய்ச்சினேன். நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை போட்டு காய்ச்சிட்டு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு 2-3 ஸ்பூன் பாலில் கலந்து அதை ஊற்றி அடுப்பில் வச்சு காய்ச்சினேன். அது வந்து கஸ்டர்ட் மாதிரி திக்காயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நான் எந்த ஸ்டேஜில் அதை எடுத்து வந்து பிளெண்டரில் போட்டு அடிக்கிறேன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். நான் நிறைய பேத்துக்கு அதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருது. நான் நிறைய பேர் வந்து கிறிஸ்டலாகவே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ இது வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன், அடுப்பை திக்காயிடுச்சு. இதை நான் வந்து ஆறினோடனே ஃப்ரீசர் டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நான் கண்டெய்னரில் ஊற்றிட்டு இப்போ இதை மூடி வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நைட்டு இதை ஃப்ரீசரில் வைக்கிறேன். நாளைக்கு மார்னிங் தான் எடுத்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம நேற்று வச்ச அந்த இதை எடுத்து ஸ்கூப் பண்ணிடலாம். இன்னொருக்க வேணும்னா பிளெண்ட் பண்ணலாம், பட் தேவையில்லை. க்ரீமியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி செட் ஆகிருக்கும். இப்போ இதை ஸ்கூப் பண்ணிடலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்துட்டு டெக்ஸ்சர் பாருங்கள், வெறும் பால் தான் ஊற்றிருந்தோம், க்ரீம் கூட விடலை. ஸோ பாருங்கள், ஹாட் சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா அந்த சிரப்பு இல்லைன்னா எக்ஸ்ட்ரா மார்ஷ்மெலோ இது எது வேணாலும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம், ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படி எது வேணாலும். ஸோ இப்படி தான் ஹாட் சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி. ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மார்னிங்கே நான் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறதில்ல, நான் காணிக்கிறதுக்கு வேண்டி தான் ஸ்கூப் பண்ணேன். ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கும்